ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் இந்த காலேஜ் என்ன ரேங்கிங்கில் இருக்குது, அடுத்தது என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இந்த காலேஜில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டேட்டெலாம் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. அந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாக்ல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் முன்னாடியே இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங் சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 2707 இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமைனிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த காலேஜ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்க்கும்போது எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இந்த காலேஜில் ஒர்க் பார்க்குற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 85 பீப்புள் பார்த்தீங்கன்னா PhD முடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த காலேஜில் கோச்சிங் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா PhD முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அந்த அளவுக்கு நாலேஜும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த காலேஜில் கோச்சிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த காலேஜில் எஜுகேஷன் சைடு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சைடுமே வேற லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல. ஸோ உங்களுக்கு இன்டோர் கேமா இருக்கட்டும், அவுட்டோர் கேமா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த காலேஜில் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அந்த கேம்ல ஜாயின் பண்ணி உங்க ஃபியூச்சர் அதில் கொண்டு போகிறதுனால நீங்க கொண்டு போகலாம். அடுத்ததான் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 125+ கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கர் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3.5 lakhs per annum வரைக்கும் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜுக்கு வர ஒரு சில கம்பெனிஸோட பேர் நான் சொல்றேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளேவும் செக் பண்ணி பாருங்க. டாடா, விப்ரோ, ஆஸ்பே சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றின டவுட்ஸ் இருந்தாலுமே சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காலேஜ் பற்றின டவுட் இருந்தாலுமே சரி, ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கிறேன், ஃபியூச்சரில் இந்த கோர்ஸ் நல்லா வேல்யூபிளாக இருக்குமா அப்படின்ற டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷனல் கைட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.